ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு லீவ்னால காலையிலேயே போய் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா மீனுமே. அதில் ரோகு மீன் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வாங்கிட்டு வந்தாச்சு. மஞ்சத்தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு மசாலா எல்லாம் வீட்லேயே கையால் அரைச்சி நல்லா போட்டுட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து மண்பானையில் மதுரை ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம், நிறைய பச்சை மிளகா, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், கருவேப்பிலை எல்லாம் நிறைய போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சேன். மேக்ஸிமம் மண்பானை எல்லாமே வந்து பழைய சாதத்துக்காக இருந்தாலும் கூழ் வைக்கிறதா இருந்தாலும் நான் அந்த சம்மர் சீசன்ல யூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள தூக்கி வச்சிருவேன். ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் சில்வர் வெசல்ஸ் தான் ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த என்னதான் நம்ம கிச்சனை கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணும்போதோ டீப் ஃப்ரை பண்ணும்போதோ அடுப்பில் வந்து அந்த எண்ணெய் தெறிக்க தான் செய்யும். மேக்ஸிமம் நான்வெஜ் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ட்ராப் விட்டுட்டு டெட்டால் போட்டு அந்த கிச்சனை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நான்வெஜ் சமைச்சதுக்கான தடயமே இருக்காது. இன்னைக்கு வந்து ஈவினிங் கிட்ஸுக்கு வந்து நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒப்பட்டுன்னு சொல்லுவோம், நம்ம ஊர் சைடு போலின்னு சொல்லுவோம். இது ஏன் இன்னைக்கு நான் பண்றேன் அப்படின்னா இங்க எல்லாருமே யுகாதிக்கு வந்து ஸ்பெஷலா பண்ற பிரசாதம் வந்து இந்த ஒப்பட்டு தான். பட் அன்னைக்கு என்னால பண்றதுக்கு டைம் இல்லை, உடம்பும் சரியில்லை. ஸோ வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு அவங்க கேட்டிருந்தனால இன்னைக்கு அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து நான் பண்றேன். ஸோ கீ, சக்கரை, அதுக்கப்புறமேல் வேக வச்ச கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு மேக்சிமம் நான் காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் இந்த மைதா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு நெய்யிலே ஊற விட்டுட்டேன். ஸோ மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது. அவங்க கேட்ட மாதிரி போலி வந்து ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டாங்க.